குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அப்பாவுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் நான் தான் 5ஆவதாக நான் பிறந்தேன். நான் பிறந்து 3 வயசு வரலேயும் தான் எங்கள் அப்பா கூட இருந்தேன். அப்பப்போ கட்சி மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்தால் கூட எங்கள் கூட பெருசாக தங்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் இருப்பாங்க, மிஞ்சி போனால் அவ்வளோதான். அதுக்கு மேலே அப்பா எங்கள் கூட இருக்க மாட்டாங்க. அவர் முழுக்க முழுக்க கட்சி மக்கள்னு இதுக்காக தான் போராடிட்டு இருந்தார். அவங்க தங்கச்சி 4 பேர் இருக்காங்க, எங்கள் அத்தை 4 பேர். அவங்க கூட இருந்து அவங்களோட பசங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரே வீட்டில் தான் இத்தனை வருஷமாக வளர்ந்தோம். அதனால் பெருசாக அந்த ஒரு பாதிப்பு இல்லை. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயா கூடயே தான் இருந்துட்டு இருந்தார் அப்பா. நாங்கள் ரொம்ப நம்பிட்டோம் ஐயா அவர்களை. ஏன்னா அவரை தாத்தான்னு சொல்லி தான் எங்களை சின்ன வயசுலேருந்து கூப்பிட சொல்வார். எங்களுக்கு சின்ன வயசு எங்களுக்கு தெரியல. எங்கள் அப்பா டியூப் மாட்டிட்டு இருக்கக்குள்ள தான் அவருக்கே புரிஞ்சிச்சு, இவரை நான் நம்பினது தப்பு, இவரை நம்பிட்டேன் தெரியாதனமா, இதுக்கப்புறம் நான் விவசாயம் பண்ணட்டுமா இல்லை அரசியலில் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாமல் போனாங்க. நெக்ஸ்ட் டே ஃபீவர் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலைஸ் போனோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமே நாங்கள் செடேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் கொடுக்காதீங்க, நாங்கள் குளோபல் இல்லை மலர் ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள கூட விடவே இல்லை. நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷனும் பண்ண மாட்டீங்க, சிங்கப்பூர் கூப்பிட்டு போக மாட்டீங்க. சிங்கப்பூர் கூப்பிட்டு போனால் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க, மாவீரன்ட்ட பாஸ்போர்ட்டே இல்லை, பாஸ்போர்ட் எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லைண்ணா நான் தீபாவளி பொங்கல் வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சின்னையா சொன்னார். அது உண்மையே கிடையாது. நான் வேணால் பாஸ்போர்ட் என்கிட்ட ஆதாரப்பூர்வமாக இருக்குது. இப்போ வரலையும் இந்த டேட் வரலையும் இன்னுமே வேலிடிட்டி இருக்குது எங்கள் அப்பாவுக்கு பாஸ்போர்ட். நினைவே வராத மாதிரி யார்கிட்டையுமே பேசாத அளவுக்கு வச்சு அவங்க கொண்டாங்க. ஒருவேளை அப்பாவுக்கு அப்போ சரியான ஒரு சிகிச்சை கிடைச்சு அப்படின்னா இன்னும் எப்படி இருந்திருக்கும்? இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோம்ல, இந்த அளவுக்கு நாங்கள் பேசுகிறோம், இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம், அதை எதையுமே அப்பா பார்க்கல. அவர் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கக்குள்ள அவர் இல்லைன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருடைய விருப்பம் என்னவா இருந்தது உங்களுடைய திருமண வாழ்க்கை? எங்க அப்பா விருப்பப்பட்டதுனால தான் நான் கல்யாணம் பண்ணேன், இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் 4 வயசு படிக்கக்குள்ளேயே இவங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அப்பா பேசிட்டாங்க. கொஞ்சம் செல்ல பிள்ளை மாதிரி, இவங்க தான் மூத்த பிள்ளை மாதிரி, இவங்கள தான் எங்கள் அப்பா வளர்த்துட்டு வந்திருந்தாங்க அப்பத்துலேருந்து. இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க தாத்தா மாதிரி இருக்கு, அப்பாவோட அப்பா மாதிரி தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இன்னைக்கும் அப்பாவை நான் நினைக்கும் போது இந்த சில விஷயங்கள் என்கிட்ட இருக்கு. ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் கோச்சிக்கிட்டு இன்னொரு பழந்தநல்லூர் எங்கள் ஊர், அங்கே நான் போய் இருப்பேன். அங்கேருந்து என்னை நைட்டு காலைல போயிட்டேன், நைட்டு என்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க எங்கள் அப்பா. சரி அங்கே தங்க வேணான்னு நைட்டு கூப்பிட்டு வந்தால் பார்த்தா எனக்கு சைக்கிள் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போவே அன்றைக்கே போய் விருதாச்சலத்தில் வாங்கிட்டு வச்சிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைய வரலையும் அது நான் வச்சிருக்கேன். மெய்யழகனில் வர மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கு. ஆமாம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் விருதாம்பிகை இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். குறிப்பா இந்த ஒரு வீடியோல அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். அப்பா அப்படின்னு சின்ன வயசுல உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு? பெருசாக நான் எங்கள் அப்பா கூட பெருசாக நாங்கள் இருந்ததில்லை. ஏன்னா இது நாள் வரலையும் சின்ன வயசுலேருந்து நான் பிறந்து 3 வயசு வரலையும் தான் எங்கள் அப்பா கூட இருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட தங்கையான எங்கள் அத்தை, அதாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அவங்களோட அம்மா கிட்ட தான் நாங்கள் வளர்ந்தோம். அதுலேருந்து நாங்கள் காலேஜ் படிக்கிற வரலையும், எங்கள் அப்பா இறக்குற வரலையுமே நாங்கள் அவங்கக்கிட்ட தான் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அப்பப்போ கட்சி மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்தால் கூட எங்கள் கூட பெருசாக தங்க மாட்டாங்க. எம்எல்ஏ ஹாஸ்டலில் தான் தங்குவாங்க எங்கள் அப்பா. வந்தாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் இருப்பாங்க, மிஞ்சி போனால் அவ்வளோதான். அதுக்கு மேலே அப்பா எங்கள் கூட இருக்க மாட்டாங்க. அவர் முழுக்க முழுக்க கட்சி மக்கள்னு இதுக்காக தான் போராடிட்டு இருந்தார். இப்போ பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு அப்பா தான் ஒரு ஹீரோ. ஸோ ஆனால் அப்போ எவ்வளோ மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த வயசில்? அந்த வயசில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வெக்கேஷன் டைமில் ஊருக்கு போகிறது உண்டு. நாங்கள் அப்போ ஊருக்கு போயிட்டு திரும்ப வரக்குள்ளே எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்பா அவங்க கட்சி அவங்க கொள்கைன்னு சொல்லி போயிட்டுருக்குள்ள நம்ம தனியாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டோம். இல்லை, அந்த ஒரு பக்குவம் அப்படின்றது நம்ம வளர வளர வர்றது உண்டு. பட் ஒரு சின்ன வயசுல நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவை எப்போது பார்க்க முடியுது அப்படிங்கும்போது
கேட்டதுண்டா? அதெல்லாம் நினைவுல உண்டா இன்னைக்கு? கேட்டிருக்கோம். வந்து இருக்க சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். அப்பா எத்தனையோ வாட்டி எங்க கூட. அ அதுக்கு தான் அப்பா சொல்லியிருக்கிறாங்க. "இல்லப்பா நாங்க வந்து மக்களுக்காக இவ்வளோ தூரம் போராடுறேன். இந்த அளவுக்கு நான் போராடக்குள்ள என்னோட பொண்ணா நீ இருந்து அத நீ புரிஞ்சுக்கணும். நீ வந்து வந்து என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஒரு தடவ சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆமா. நினைவு உண்டு. இவ்வளோ தூரம் இந்த மக்கள் நம்ம சமுதாய மக்களுக்காக தான் நான் போராடுறேன். அந்த சமுதாய மக்களுக்கு வேற யாருமே இல்ல தலைவர்ன்னு பார்த்தீங்கன்னா. ஐயா ராமதாஸ்க்கு இருக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து நான் தான் வந்து எல்லாமே பணிபுரியிறேன். மக்களுக்காக கிட்ட அந்த இடத்துல நின்னு அந்த ஸ்பாட்ல இருந்து அவங்க மக்களுக்காக நான் தான் எல்லாமே செஞ்சு குடுத்துட்டுருக்கேன். இங்க வந்து உங்க கூட நான் இருந்துட்டு இருந்தேன்னா, நான் வந்து இந்த சமுதாய மக்களுக்கு எதுவுமே நான் செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாரு. ஓகே. அத புரிஞ்சுக்கிற பக்குவம் இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும். என்ன காரணம் என்னன்றதெல்லாம். அப்போ ரொம்ப நான் மிஸ் பண்ண காலகட்டம் உண்டு. அப்டின்னா நீங்க ஸ்கூலிங்கோ அந்த மாரி எந்த டைம்ல ரொம்பவே மிஸ் பண்ணது உண்டு? அப்படின்னு மிஸ் பண்ணது உண்டுன்னு சொல்ல முடியாது. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நாங்க மிஸ் பண்றோம். அதுநாள் வரலையுமே நாங்க நல்ல மாசம் மாசம் வருவாங்க. ஒரே அப்ப ஒரு பெருசா நாள் தெரியல ஆமா. அப்போ. அப்பப்ப வருவாங்க. நாங்க வெக்கேஷன்னா ஊருக்கு போவோம், வருவோம். இப்படியே தான் நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்துட்டு இருந்தோம். முழுக்க எங்க அப்பா வந்து அவரோட தங்கச்சி எல்லாரையுமே அரவணைச்சு, சேர்த்து வச்சு இப்படி தான் வந்துட்டு இருந்தாரு. அவங்க தங்கச்சி 4 பேர் இருக்காங்க. எங்க அத்தை 4 பேரு. அவங்க கூட இருந்து அவங்களோட பசங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா ஒரே வீட்ல தான் இத்தன வருஷமா வளர்ந்தோம். அதனால பெருசா அந்த ஒரு பாதிப்பு இல்ல. அவரு திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்குள்ள தான் அத தாங்கிக்கவே முடியல எங்களால. அப்ப உங்களுடைய இந்த குழந்தை பருவம் அதெல்லாம் எப்படி இருந்தது? யாரெல்லாம் உண்டு? அதான் சொன்னேன் 4 தங்கச்சி இருக்காங்களா, அவங்களோட பசங்க. அதாவது என்னோட ஹஸ்பண்ட், என் தம்பி, ஆ மத்த அத்தையோட பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா தான் படிச்சோம். சின்ன வயசுலேருந்து ஒண்ணா தான் வளர்ந்தோம். 3 வயசு வரலையும் தான் எங்க அப்பா கூட இருந்தேன் ஊர்ல. அதுக்கப்புறம் சென்னை வந்தேன் நான் தான். அதுலேருந்து என்னோட காலேஜ் வரையும் நான் இங்கே தான் இருந்தேன். ஸோ அப்ப தம்பி கூட அந்த அது எப்படி இருந்தது? ஏன்னா ஒண்ணாவே தான் இருக்கோம் அப்படிங்கும்போது எவ்வளோ தம்பியும் நானும் நல்லா இருப்போம். ஆனா சண்டை போட்டுப்போம். எல்லார் அதுதான் வீட்லயும் கேட்கிறேன். நடக்கிற மாரி ஆ. தான். சின்ன சின்ன சண்டை வரும். அப்படி தான் இருக்கும். இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டது உண்டா? தம்பியும் நீங்களும். அப்பாவ பத்தி எப்ப பாரு அப்பா நம்மள பார்க்கவே மாட்டேங்கிறாரே அப்படியெல்லாம். பேசினது உண்டு. ஆ. என் தம்பிலாம் பிரச்சனை பண்ணுவான். ஐயோ! பிரச்சனை ஆமா. பண்ணுவாரா? இங்க பாரு நான் அப்பா வந்து கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்லாம் பிரச்சனை பண்ணது உண்டு எங்க தம்பிலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ பொலிட்டிக்கலா இப்போ இருக்கிற ஒரு பக்குவத்துல நான் கேட்கிறேன். அப்பா வந்து அந்த காலகட்டத்துல ராமதாஸ் அவர்களோட ஒரு நெருக்கமா இருந்த காலகட்டம். எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட இருந்தாரு? இப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா? ஒரு காலகட்டம் வரும்போது. அப்ப எந்த அளவுக்கு அவரு டெடிகேட்டடா இருந்தாரு அப்படின்னு? அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயா கூடயே தான் இருந்துட்டு இருந்தார் அப்பா. ஆ நாங்க சென்னை வந்தாலுமே மீட்டிங், கட்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லி தான் வருவாரே தவிர, எங்கள பார்க்க எங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரமாட்டாரு. ஒரு தடவ ஐயா அவர்களே சொல்லியிருக்காங்க என்னோட மாமா கிட்ட, என்னோட மாமனார் கிட்ட. "நீங்க 2 பேரும் வந்து இந்த பசங்கள பார்த்துக்க இல்லன்னா, இவரு இந்த அளவுக்கு கட்சியில பெருசா வந்திருக்க முடியாது. நீங்க 2 பேரும் இந்த பசங்கள பார்த்துக்கிறது இருக்கறனால தான் இவரால ஃப்ரீயா இந்த வேலைய எல்லாமே செய்ய முடியுது. பசங்க டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா, கட்சியில அவரால இந்த அளவுக்கு பெருசா வந்திருக்கவே முடியாது." அப்படின்னு ஐயாவே ஒரு தடவ சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவும் நெறைய டைம் எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கிறாங்க. எங்கள பார்த்துருக்கிறாங்க. அப்பலாம் நல்லபடியா தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்பல்லாம் ஒரு ஆமா. அது பசுமையா தான் ஆமா. இருந்தது. ஆனா அப்பாவுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற ஒரு விஷயத்துல அது எல்லாமே முழுமையா நடக்கலையோ அப்படிங்கிற வருத்தம் இப்ப எப்படி இருக்கு? நாங்க ரொம்ப நம்பிட்டோம் ஐயா அவர்கள. ஏன்னா, அவர தாத்தா தாத்தான்னு சொல்லி தான் எங்கள சின்ன வயசுலேருந்து கூப்பிட சொல்வார். நாங்களும் சின்ன குழந்தையா இருக்கக்குள்ளலாம் ஐயா வீட்டுக்குலாம் நாங்க போயிருக்கோம். எங்க அப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் கூட இருந்திருக்கோம். நாங்க எங்களையும் வந்து அப்பா எப்படி எங்கள வந்து பார்ப்பாங்களோ, அதே போல ஐயாவும் வந்து எங்கள பார்த்தது உண்டு. நாங்க ரொம்ப நம்புனோம். இவரு எங்களுக்கு சின்ன வயசு எங்களுக்கு தெரியல. எங்க அப்பா வந்து டியூப் மாட்டிட்டு இருக்கக்குள்ள தான் அவருக்கே புரிஞ்சுச்சு. இவர நான் நம்புனது தப்பு. இவர நம்பிட்டேன் தெரியாத்தனமா. இதுக்கப்புறம் நான் விவசாயம் பண்ணட்டுமா? இல்ல வந்து அரசியல்ல இருக்கட்டுமா? அப்படின்னு சொல்லி எங்க எல்லாரையுமே கூப்பிட்டு கேட்டுருக்காங்க. ஏன்னா இவர இந்த அளவுக்கு நம்பிட்டேன். இப்ப வந்து என்கிட்ட காசு இருக்கா? உனக்கு சிகிச்சை செய்யறதுக்கு உன்ட்ட காசு இருக்கா? அப்படின்னு சொல்லி ஐயா கேட்குறாரு. நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்னு தெரிஞ்சும் அவரு கேட்குறாருன்னா, என்ன பத்தி முழுக்க முழுக்க அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவரு கேட்குறாருன்னா, அப்ப இவரு எப்படிப்பட்ட ஆளுன்னே எனக்கு தெரியல. நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு உள்ளுக்குள்ள. அத நெனச்சு அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு தான் அவரு இந்த அளவுக்கு ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஆக்ஸிஜன் லெவல் கம்மியாயி ரொம்ப ட இது வென்டிலேஷன் போடுற அளவுக்கு போனதுக்கு காரணமே அதுதான். அன்புமணி ஐயா அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள் எல்லாருமே நெறைய விஷயம் அப்பாவ பார்த்து பேசியிருக்காங்க. அதெல்லாம் மனசு தாங்க முடியாம தான் இந்த அளவுக்கு அவரு ஆனது. என்னெல்லாம் சொன்னாரு அப்பா அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு? திடீர்னு ஐஎல்டி டிசீஸ் அப்பாவுக்கு வந்துடுச்சு அப்பவே. அப்படி இருக்கக்குள்ள ஒரு அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு டியூப் மாட்டிட்டு ஃபோட்டோ போட்டுடுறாங்க.
அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஃபோட்டோ போட்டாங்க. ஃபோட்டோ போட்டோன்னே எல்லாருமே கேட்குறாங்க, "என்ன தலைவர் அவர்கள் இந்த மாதிரி டியூப் மாட்டியிருக்காங்க, என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள தான் ஐயா அங்கேருந்து அப்போ தான் ஐயா கிளம்பி வராரு எங்கள் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து, "எதுக்கு குரு நீ இந்த மாதிரி பண்ண? எதுக்கு இப்படி டியூப் மட்டும் எதுக்கு பர்த்டே கொண்டாடணும்?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, "நீ டியூபை கட்டிட்டு எனக்கு பேட்டி கொடு. நீ நல்லா இருக்கன்னு சொல்லி பேட்டி கொடு" அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வீடியோ கூட எங்கள்கிட்ட இருக்குது. அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க்கை கழட்டிட்டு பேசக்குள்ளேயே எங்கள் அப்பாவுக்கு மூச்சு திணறும். ஏன்னா அவங்க சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு எடுப்பாங்களே, அது வந்து 90, 100 அந்த அந்த அளவுக்கு இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு அந்த டைம் பேசின உடனே 60 அபோவ் 80 போயிடுச்சு. ஐ மீன் பிலோ 80 போயிடுச்சு. 60 கிட்ட வந்துடுச்சு. அந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க எங்கள் அப்பா. அப்போ தான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி காசு உன்கிட்ட காசு இருக்கு. அப்போ நாங்கள் வந்து இவங்க சொல்கிறாங்க, ஐயா இல்லை இந்த மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போகலாம், அங்கே கூப்பிட்டு போனால் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பண்ணால் நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயா போகலாம், என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு. பண்ணா பண்ணுங்கப்பா, என்ன இப்போது உங்கள்கிட்ட காசு இல்லையா, சரி பண்ணுறதுனா ஏற்பாடு பண்ணுங்க, என்ன உண்மை பண்ணுங்க. அப்போ தான் முடிவு பண்ணாங்க. என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாமலே என்கிட்ட போய் பண்ணுன்னா பண்ணுன்னு சொல்கிறாரு, இவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் அப்பா வருத்தப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது, உங்களுக்கும் ஃபேமிலிக்கும்? அந்த வார்த்தை ஐயா சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன காசு இருக்கு, என்கிட்ட இப்படி கேட்குறாரு, இந்த மாதிரி இவர் சுயநலமாக இருப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவருக்கு அப்போ கூட ஆக்சிஜன் மாஸ்க்கை கழட்டக்குள்ள, என் உயிர் தானே ஐயா வேணும், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும், என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மாஸ்க்கே கழட்டி போட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எங்கள்கிட்டயே சொன்னாங்க அவங்க அப்பா, இந்த மாதிரி இப்படி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்பினதுக்கு ஒரு பாட்டில் விஷத்தை கொடுங்க, இப்படியே நான் குடிச்சிட்டு நான் செத்துறேன் அப்படின்னு முதற்கொண்டு எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் அந்த வார்த்தையை. அந்த அளவுக்கு மனசு விட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாமல் போனாங்க. நெக்ஸ்ட் டே ஃபீவர் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலைஸ் போனோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமே நாங்கள் டக்குன்னு வென்டிலேஷன் இது செடேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் கொடுக்காதீங்க, நாங்கள் வந்து குளோபல் இல்லை மலர் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள கூட விடவே இல்லை. அங்கேயே வச்சு செடேஷன் கொடுத்தே அவங்களுக்கு நினைவே வராத மாதிரி யார்கிட்டையுமே பேசாத அளவுக்கு வச்சு அவங்கள கொன்னாங்க. மருத்துவ கொலை பண்ணாங்க. நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷனும் பண்ண மாட்டீங்க, சிங்கப்பூர் கூப்பிட்டு போக மாட்டீங்க. சிங்கப்பூர் கூப்பிட்டு போனால் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்கிறாங்க, மாவீரன்ட்ட பாஸ்போர்ட்டே இல்லை, பாஸ்போர்ட் எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லைண்ணா நான் தீபாவளி பொங்கல் வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குன்னு இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சின்னையா சொன்னார். அது உண்மையே கிடையாது. நான் வேணால் பாஸ்போர்ட் வந்து என்கிட்ட ஆதாரப்பூர்வமாக இருக்குது. இப்போ வரலையும் இந்த டேட் வரலையும் இன்னுமே வேலிடிட்டி இருக்குது எங்கள் அப்பாவுக்கு பாஸ்போர்ட். அப்படி இருக்கவள பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லி சின்னையா அந்த இடத்துல பேசியிருந்தாரு. அதெல்லாம் எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினது உண்டு. இப்போ நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய பெயின் தான். ஆமாம். இந்த கடைசி கட்டம் அப்பாவோடது, இது அதை பற்றி நம்ம பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெட்டாக இருந்தீங்க? அப்பாவுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அப்பாவுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அப்பாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் நான் தான் 5ஆவதாக நான் பிறந்தேன். அதனாலேயே 3 வயசுலேயே எங்கள் அப்பா கூடயே தான் நான் இருந்தேன். என்னை ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்னா எங்கள் அப்பா கிளம்பி வந்துடுவாங்க. ஏதாச்சும் ஒரு பர்த்டே அன்னைக்கு மீட்டிங் இருக்கும் திடீர்னு, நான் வரணும்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை பண்ணுவேன் நான் வர சொல்லி. சில ஒரு 2 பர்த்டே அப்போ வரல அப்பா. அப்போல்லாம் நான் கோச்சிக்கிட்டு பேசாமல் கூட இருந்திருக்கேன் எங்கள் அப்பாட்ட. அதுக்கப்புறம் நிறையா ஒரு கிஃப்ட்டு நிறையா வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா பர்த்டேக்கு கட்டாயமாக வந்துடுவார். என்ன மீட்டிங்னாலும் கட்டாயமாக வந்துடுவாங்க. ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் ஒரு 2 வாட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு தடவை நம்ம ஸ்கூலுக்கு அப்பா வரணும், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அது எப்படி இருந்தது? அங்கே வர முடிஞ்சது அவரால்? சின்ன வயசுலேருந்து இதுவரையிலும் எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு வந்ததே இல்லை. ஒரு தடவை கூட? ஒரு தடவை கூட ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும், அப்பா அம்மா யாருமே ஸ்கூலுக்கு வந்ததில்லை. அத்தை மாமா இவங்க தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக நான் +2 10th முடிச்சதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னோட பிரின்சிபல் வந்து சயின்ஸ் குரூப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. சயின்ஸ் குரூப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாலும், சரி வேணாம் நான் காமர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் பிரின்சிபல்கிட்ட போய் கேட்குறேன், நான் தான் மார்க் எடுத்திருக்கேன்ல ஏன் கொடுக்கலன்னு. இது நாள் வரலையும் நீ உங்கள் அப்பா ஒரு நாள் கூட என் கண்ணில் காட்டினதில்லை, அவ்வளோ பெரிய ஆள் அவரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா? நீ பிறந்ததுலேருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ எல்கேஜி படிக்கிறதுலேருந்து இந்த ஸ்கூலில் தான் நான் பிரின்சிபலாக இருக்கிறேன், நான் பார்க்கணுன்னு ஆசை இருக்காது, நீ கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி என்னையே கேட்டாங்க. இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கூப்பிட்டு வந்தாச்சும் வாங்கியிருப்பேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் பிரின்சிபல்கிட்ட. அந்த மாதிரிலாம் நடந்தது உண்டு.
ஸோ இப்போ அப்பா எப்படி கூப்பிடுவாங்க உங்களை? ஏன்னா ஒரு இப்போ செல்ல பிள்ளை அப்படின்னா ஏதாவது ஒரு பெட் நேம் இருக்கும் இல்லையா? அப்படி ஏதாவது? நார்மலா கிராமத்துல எல்லாம் ஆயி அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. அப்பா, ஆயி அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் எங்க அப்பா செல்லமா அப்படிதான் கூப்பிடுவாங்க. பிள்ளை, ஆயி அந்த மாதிரி தான். பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லை இது வரையும். எங்க 2 பேருமே பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லை. ஸோ பேர் சொல்லி கூப்பிடுற பழக்கம் இல்ல. சரி, நீங்க அப்பாக்கு அப்படி பெட் நேம் வச்சு கூப்பிடுறது அந்த மாதிரிலாம் உண்டா? ஏன்னா சில குழந்தைகள்லாம் இன்னைக்கு பண்றாங்க. அந்த மாதிரிலாம் உண்டான்னு நான் கேட்கிறேன். இப்ப அப்பா வந்துட்டாலே வீடே வந்து அப்படியே எப்படி சொல்றது மிலிட்டரி ஸ்கூல் மாதிரி ஆயிடும். ஓ, பயம் இருக்குமா அப்போ? அதாவது நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க ஓடி ஓடி விளையாடுவோம். அப்பா கொஞ்சம் ஏஜ் நாங்க வந்து வளர வளர அப்பா ஏஜ்டா தானே இருந்தாங்க அப்பவே. அதனால எங்க அத்தை அவங்கலாம் வந்து அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இப்படியே வந்து எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. போய் அப்பாவை தொட்டா கூட அவருக்கு வலிக்கும், அவருக்கு கை கால் முடிய வலிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி அது பண்ணக்கூடாதுப்பா, இது ஒன்றும் பண்ணக்கூடாது, இப்படிதான் சொல்லி எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி அப்பா வராங்கன்னு தெரிஞ்சாலே ஒரு 1 hour முன்னாடி கால் வந்துச்சுன்னா எங்க வீடே அப்படியே ஒரே 2 ஆயிடும் வீடு. என்ன ரெடி வராங்க, ஆவாங்களா? ஆமா. வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணும், அதை பண்ணும். 1 hour முன்னாடிலேருந்து ஏசி ஓடணும் அப்பாக்கு. அந்த மாதிரி அப்பா நினைப்பாங்க. அவங்க வந்தாலே அமைதியா உட்காந்து எல்லார்ட்டையும் பேசுவாங்க. எங்களுக்கு எங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இருக்கிற டைமை நல்லா குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அப்ப வாங்கி தருவாங்க. எங்க கூட நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது அப்போ கோவப்பட்டு பார்த்திருக்கீங்களா? உங்ககிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்ட ஏதோ கோவமா பேசி அப்படி ஏதாவது? இல்ல உங்களை திட்டினதே இல்லையா இது வரைக்கும்? பெருசா எங்களை திட்ட மாட்டாங்க. எங்க 2 பேரையும் எப்பா திட்டவே மாட்டாங்க பெருசா. ஒரு தடவை மட்டும் கோயில்ல இருக்கக்குள்ள நான் வந்து அங்க கோயில் திருவிழா நடக்குது. அப்ப ஃபேமிலியில எல்லாருமே வந்துட்டாங்க. நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல அங்கேயே இருந்துட்டேன். அதாவது இங்க அந்த கோயில் எங்க வீட்லேருந்து அந்த மகமாயி கோயில் அந்த கோயில் எவ்வளோ தூரம்னு எல்லாருக்குமே தெரியும். 1 கிலோமீட்டர் கிட்ட அதுக்குள்ள தான் இருக்குமே. அப்படி இருக்கக்குள்ள நடந்தே வந்துடலாம் அங்கேருந்து. நான் தனியா அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் தனியா எங்கேயோ இருந்துட்டேன்னு சொல்லி அப்பா வந்து என் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. அவங்க முறைச்சாங்க. அவங்க முறைச்சதே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எப்படி இந்த மாதிரி தனியா அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நான் வந்து மறந்து போய் அங்க இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆள் விட்டு என்னை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. வந்து அதுக்கப்புறம் அவங்க முறைச்சதுனால நான் அன்னைக்கு 1 நாள் ஃபுல்லா பேசக்கூட இல்லை எங்க அப்பாட்ட. அப்புறம் ஆமா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சமாதானம். அந்த மாதிரி சமயத்துல சமாதானப்படுத்துறது யாரா இருக்கும்? நீங்களா போய் பேசுறது உண்டா இல்ல அப்பாவே? நான் பேச மாட்டேன்னு சொல்லி பண்ணுவேன்ல, அதனால வந்து எங்க அப்பாவே தானே வந்து பேசிடுவாங்க. ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க கிஃப்ட் அந்த மாதிரி. என்ன வாங்கி தந்தது? என்ன எல்லாம் ஒரு 2 பர்த்டே தவிர மீதி எல்லா பர்த்டேக்கும் வந்திருக்காரு அப்படின்னா என்னெல்லாம் வாங்கி தந்த நினைவு உண்டு? இன்னைக்கு எங்க அப்பா 1 2ன்னு வாங்கி தர மாட்டாங்க. ஒரு பாக்ஸ்ல நிறைய கிஃப்ட் சாக்லேட்டு, கிளே, அது இது கிரியேட்டிவ் ஐட்டம்ஸ், பொம்மை நிறைய சொல்லலாம். அது ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணி நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க எங்க அப்பா. இல்ல நான் கேக்குறது ஒரு கிஃப்ட் ஐட்டம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் அப்பாவை நான் நினைக்கும் போது இந்த சில விஷயங்கள் என்கிட்ட இருக்கு. ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் கோச்சிக்கிட்டு இன்னொரு பழந்தநல்லூர் எங்க ஊரு, எங்க அத்தை கல்யாணம் பண்ணிட்டு போன ஊரு. நானும் அங்கதான் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன். அங்க நான் போய் இருப்பேன். எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான். அங்கேருந்து என்ன நைட்டு காலைல போயிட்டேன். நைட்டு என்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க எங்கள் அப்பா. சரி அங்கே தங்க வேணான்னு. நைட்டு கூப்பிட்டு வந்தால் பார்த்தா எனக்கு சைக்கிள் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போவே அன்றைக்கே போய் விருதாச்சலத்தில் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைய வரலையும் அது நான் வச்சிருக்கேன். அப்படி எங்க வச்சிருக்கீங்க? அது காடு வீட்டில் தான் வச்சிருக்கேன். எடுத்துட்டு வராம. மெய்யழகன்ல வர மாதிரி ஒரு சைக்கிள் உங்ககிட்ட இருக்கு. ஆமா. ஸோ அதை பார்க்குறப்போ அதை நினைச்சுக்கிறது உண்டு இல்லையா? அந்த மெமரிஸ் அப்படின்றதெல்லாம். இல்ல அந்த மாதிரி சமயத்துல உண்மையாவே இது எங்க அப்பா எனக்கு வாங்கி தந்த சைக்கிள் தெரியுமா, யாரும் தொடக்கூடாது. அது இப்போ வரலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கிட்டையும் வீட்டுல. இப்போ வரலையும் சொல்லிட்டு இருக்கேன். அதை எப்படியாவது எடுத்துட்டு வரணும்னு கூட நான் பேசி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வரலையும் எல்லாருக்கிட்டையும். ஓகே, அங்க இருந்தா வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதெல்லாம் ஒரு நினைவுகள் அப்பா நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஒரு. இப்போ அந்த ஒரு காலகட்டம், அந்த போராட்டம் இதெல்லாம் சமயத்துல அப்பா சிறையில் இருந்த நாட்கள் அப்படின்றது உண்டு இல்லையா? அப்போ அந்த விஷயங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சின்ன வயசா இருந்தாலும் ஒரு பதட்டமா இருக்குமா, பயமா இருக்குமா, எப்படி இருந்தோம்? அந்த பதட்டம் பயம் இருந்தது இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரலையும். சிறையில இருக்கக்குள்ள நாங்க ஒரு பதட்டம் பேசும்போது கேக்குறேன். இப்ப பெரியவங்க அவங்க பேசிட்டு அதான் எங்க வீடு அந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கும். அது பழகிடுச்சு எங்களுக்கு. அது ஒண்ணும் பெருசா தெரியல எங்களுக்கு. சரி, அவங்க சிறையில இருக்கக்குள்ள நாங்க போய் பார்த்துட்டு வர்றது உண்டு அடிக்கடி. அது அந்த மாதிரி அது ஒண்ணும் பெருசாவும் தெரியல எங்களுக்கு. அதான் சொல்றேன், இப்ப இறக்கக்குள்ள கூட உண்மையிலே எங்க அப்பா இறந்துருவாங்க அப்படின்ற இதுவே இல்லை எனக்கு. இப்போ வரலையும் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. சரி, எப்பயும் போல ஊர்ல இருக்கிறாங்க, அப்பப்போ வந்தா மீட், இப்படிதானே இருந்துட்டு இருந்தோம். அந்த டைம் கேப் இருந்துச்சுல, சரி வருவாங்க, இப்படிதான் என் மைண்ட் செட் இருக்குதே தவிர அவர் உண்மையிலே இறந்துட்டாரு
அப்படின்னு ஃபுல்லாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதே மாதிரி தான் ஜெயிலில் இருக்கக்குள்ளேயும் அப்ப நாங்கள் நீங்க போய் பார்த்தது உண்டா? சிறையில இருக்கும்போது அப்ப பெருசா அவரு அந்த வருத்தம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியல? அந்த வருத்தம் இப்போ பெருசாக தெரியல. அப்பா ஜெயில இருக்காரு, கஷ்டப்படுவாரு அப்படியெல்லாம்? அந்த மாதிரி தெரியல. நாங்கள் போகக்குள்ள எப்படி நாங்கள் எங்கள் அப்பா அங்கே பார்க்கணும் அதே மாதிரி தான் அங்கேயும் பார்ப்பேன். வருவாங்க, எங்கள்கிட்ட அவ்வளோ நல்லா பேசுவாங்க. பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. நாங்களும் அது எங்களுக்கு பெருசாக தெரியல அந்த டைமில். நான் எதாவது சொல்கிறேன்ல, இப்போ கூட எங்கள் அப்பா இறந்ததே நம்ப முடியலன்னு சொல்கிறேன்ல என்னால். அதே மாதிரி தான் அப்பயும் இருந்துச்சு எனக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு நம்ம ஒரு கனவு, உங்களுக்கான ஆசை, நமக்கான வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கும்போது அப்பாக்கும் இந்த எண்ணம் தானா? இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? நீங்க உங்களுடைய கணவர் அப்படின்றது நீங்க ஏன்னா ஏற்கனவே அப்ப பேசும்போது சொல்லியிருந்தீங்க எங்க அப்பாவும் விருப்பப்பட்டது தான் அப்படின்னு. அவருடைய விருப்பம் என்னவா இருந்தது உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்? எங்கள் அப்பா விருப்பப்பட்டதுனால தான் நான் கல்யாணம் பண்ணேன். இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்காம எங்கள் அப்பா கூட தான் இருக்கணும், எங்கள் அப்பா கூட அரசியல் போகணும், அப்பா கூடயே இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் 4 வயசு படிக்கக்குள்ளேயே இவங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அப்பா பேசிட்டாங்க. அதை வந்து அப்பவே பேசி ஆமா வச்சுட்டாங்க. நான் படிக்க வளர 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 அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு. சரி, திடீர்னு அப்பா இறந்துட்டோடனே அதை வந்து நிறைய இஷ்யூ ஆச்சு. பாமக ரீதியிலேருந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போய் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பிரச்சனை இருந்துச்சு. அதனால திடீர்னு எங்கள் பெரியம்மா வந்து கூப்பிட்டு இதுக்கு மேலே விட்டால் நல்லது இல்லை, 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் படிங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. அப்போ உங்க அப்பாவுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. ஆமா, அப்பாவுக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால தான் நாங்கள் பண்ணோமே கல்யாணம். அப்போ உங்களுடைய கணவரையும் அவர் மிரட்டுறதெல்லாம் உண்டா? சின்ன வயசுல இருந்து கரெக்டா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க? வீட்டில் எல்லாரையும் மிரட்டுவாங்க, இவங்க தான் அப்பாவை மிரட்டுவாங்க. அப்படியா? அப்படிதான். இவங்க தான் வந்து கொஞ்சம் செல்ல பிள்ளை மாதிரி, இவங்க தான் மூத்த பிள்ளை மாதிரி, இவங்கள தான் எங்கள் அப்பா வளர்த்துட்டு வந்திருந்தாங்க அப்பத்துலேருந்தே. இவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க தாத்தா மாதிரி இருக்கு, அப்பாவோட அப்பா மாதிரி தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படி இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவங்களை வந்து ஐஏஎஸ் படிக்க வச்சு இவங்களை கூடயே வச்சுக்கணும், என் கூட தான் இருக்கணும், என் பொண்ணும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்றனால தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியே பேச்சு வந்துச்சு. அப்ப அந்த புரிதலோடவே தான் நீங்க வளர்றீங்க. அப்ப உங்க கணவர் வந்து அப்பா கிட்ட உரிமையா பேசுறது என்ன மாதிரி எல்லாம் இது பண்ணுவாரு? நீங்க சொன்னப்போ அவர் தான் மிரட்டுவாரு அப்படின்னு எந்த மாதிரி மிரட்டுவாரு? ஏதாச்சும் சும்மா விளையாட்டுத்தனமா பேசுவாங்க. எங்க அப்பா வந்து இவ்வளோ ஃபாஸ்டா பேசாதடா, எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படிலாம் இல்லை, ஃபாஸ்டா அவங்க பேசிட்டே போயிடுவாங்க. எங்க அப்பா திட்டுவாங்க, எதுக்கு இப்படி பேசுன்னு சொல்லி. எங்க அப்பாவுக்கு வந்து பெட்டு எல்லாமே நீட்டாக இருக்கணும். பெட்டில் யாரும் கால் கழுவாமல் வாஷ் பண்ணாமல் உட்காந்தா பிடிக்காது. காலை துடைச்சிட்டு தான் உட்காந்து இவங்க அப்படியே போய் உட்காருவாங்க. எல்லாரையும் திட்டுவாங்க, இவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு கோபமாக தானே வரணும்? இவங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஓ அதனால உங்களுக்கு சந்தோஷம். சரி, ஓகே. இப்போ தம்பி அப்படின்னு பேசும்போது இப்போ அப்பா வந்து என்னதான் பொண்ணுன்னா கோவப்பட மாட்டாங்க, ஆனால் தம்பியை கண்டிக்கிறது அந்த மாதிரிலாம் உண்டா? தம்பியே கண்டிச்சிருக்காங்க. அவனும் வந்து எங்க கூட தான் இருந்தான். ஒரு சில அவன் வந்து நானாச்சும் கொஞ்சம் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்துருவேன். அவன் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அதை கேட்டுருவான். எனக்கு இது பிடிக்கல, இது எனக்கு சரி வராது, நான் இங்கே இருக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை. சின்ன வயசுலேருந்தே அடம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அவன். அதனால அப்பா அப்பப்போ கோவப்படுவாங்க. அதாவது அவங்க மிரட்ட மாட்டாங்க, அவங்க திட்ட மாட்டாங்க, எங்க அத்தைகிட்ட சொல்லி தான் மிரட்ட சொல்லுவாங்க. நேரடியா அப்பா கோவப்பட மாட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எங்க வீட்ல எல்லாம் நான் வாங்காத அடி இல்ல, நான் மட்டும் எங்க வீட்ல எங்க அத்தை மாமா எங்களை திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஓ, அந்த ரோல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்பா வந்து அதை பண்ண, ஏன்னா அவங்களே அதை திட்டக்குள்ள நானும் எப்பயாவது தான் வரேன், நானும் வந்து திட்டினேன்னா பசங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. ஓகே, ஏன்னா எப்போவாது ஒரு தடவை தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது. ஏதாவது இன்னைக்கு நினைக்கும் போது அப்பா கிட்ட இதெல்லாம் நான் சொல்ல நினைச்சேன், ஆனா முடியாம போயிடுச்சு அப்படின்ற வருத்தம்? நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கணும், அவங்க கூட இருக்கணும் அப்படின்லாம் சொல்லணும்னு நினச்சேன். அதான் சொல்கிறேன், காலேஜ் முடித்த உடனே எங்கள் அப்பா கூட போயிடணும்னு நினச்சேன். அது நடக்கவே இல்லை சுத்தமாக. ஏன்னா காலேஜ் படிக்கக்குள்ளேயே அப்பா தவறிட்டாங்க. அதோட மேரேஜும் அப்படியே ஆயிடுச்சு. அது எதுவுமே எனக்கு நடக்கலை. அந்த ஒரு விஷயம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. என்ன நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலை அப்படின்னக்குள்ள எனக்கும் அஃபெக்ட் ஆச்சு. அது அப்பாட்டையும் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்ற விஷயமும் எனக்கு இருக்குது. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்குள்ள கூட நான் போய் பார்க்க முடியல என்னால். என் தம்பிலேருந்து வீட்டில் எல்லாரும் போய் பார்த்தாங்க, என்னால் அப்போ பார்க்க முடியல. அது ஒரு கஷ்டம் இருந்துச்சு எனக்கு. எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லி. நான் காலேஜ் போயிட்டேன், நான் ஸ்டடீஸ்க்கு வெளில போயிட்டேன். அப்போ வந்து அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அப்புறம் தான் நான் வரேன். வீட்டில் தான் இருந்தேன் பெருசாக. நான் ஹாஸ்பிட்டலில் என்னை கூப்பிட்டு போகல யாரும்.
வீட்டில் அம்மா, பாட்டி, அத்தை இவங்க எல்லாருமே போனாங்க. தம்பி முதற்கொண்டு எல்லாருமே போனாங்க. சரி என்னை கூட்டிட்டு போல. அது என்னன்னு தெரியல. அப்போ வந்து உங்களோட நம்பிக்கை வந்து அப்பா குணமாகி வீட்டுக்கு வந்துருவாரு. ஆமா. அப்பாக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஆனாலும் எதுவும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால நான் எதுவுமே அத பெருசா எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வரக்குள்ள தான் பயந்தேன். அப்ப கூட சரி சரியாயிடும். அப்பா வந்துருவாங்கன்னு தான் இருந்தேன். செகண்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்து அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு 8:45 அப்படி சொல்றாங்க. அது எப்படி அப்ப இருந்துச்சு? ஏன்னா அப்பாவோட அந்த மறைவு செய்தின்றது அது அது நீங்க சொல்றீங்க என் இன்னைக்கு வீட்ல வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க. அவங்க தான் யாருமே வீட்ல இல்ல. நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். எல்லாருமே என்னன்னு தெரியல. ஈவினிங்லேருந்து எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. போய் எதுவுமே சொல்லல எங்கள்ட்ட. சரி நானும் அப்படியே இருந்துட்டேன். சரி எல்லாரும் போயிட்டு வந்து கோயிலுக்கு போனாங்க. ஒரு சில பேர் அப்படியே அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. என்ன விஷயம்னே எனக்கும் தெரியல அப்ப. அப்புறம் தான் வந்து ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லக்குள்ள தான் எனக்கு தெரியும். அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்தக்குள்ள, அப்ப கூட எனக்கு அத ரியலைஸ் பண்ண முடியல, நம்பவும் முடியல என்னால. அப்பா இறந்து அடக்கம் பண்ற வரலையுமே அவர் இறந்துட்டாருன்னு எனக்கு அவரு அந்த அடக்கம் பண்ண எடுத்துட்டு போகக்குள்ள தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது வரலையுமே எனக்கு எதுவுமே தெரியாம தான் இருந்தது. உண்மையிலேயே இறந்துட்டாரா? சரி எங்கேயோ இருக்கிறாரு இப்படியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இறந்துட்டாரா அப்படின்ற யோசிக்கவே முடியல என்னால. அந்த செய்தி கேட்ட உடனே இப்போ நீங்க எல்லாருமே அங்க போனீங்க இல்லையா? அப்போ பார்க்கிறது எப்படி இருந்தது? ஏன்னா கடைசியா அப்ப பார்க்கக்குள்ள ரொம்ப அழுதுட்டோம் நாங்க. ரொம்ப ஃபீல் ஆயிட்டோம். ஆ அப்பா கை, நெயில்ஸ் எல்லாமே கருப்பாயிடுச்சு. பிளட் சர்க்குலேஷன் இல்லாம கருப்பாயிடுச்சு. எம்பாமிங் பண்ணது அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அது. அது அது எப்படி சொல்றது? பாட்டிலேருந்து வீட்ல எல்லாருமே அவ்ளோ ஃபீல் பண்ணி தான் அழுதோம். வீட்ல அவங்க அப்பா அதான் சொல்றேன். வீட்ல அப்பா இருக்கக்குள்ள கூட எதுவுமே தெரியல. அவர அடக்கம் பண்ண போக்குள்ள தான் ரொம்ப நான் அழுதேன். என்னால முடியாம. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன் அப்பதான். ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்பாக்கு? கடைசி காலகட்டம் ரொம்பவுமே சிரமமான ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? திடீர்னு எப்படி அதான் ஐயா வந்து பேசிட்டு போனாங்கன்னு சொன்னேன்ல. நெக்ஸ்ட் டே வந்து அப்பாக்கு வந்து யோசிச்சு ஃபீவர் வர ஆரம்பிச்சுருச்சு. ஃபீவர் வந்தோனே நான் அப்ப காலேஜ் போயிட்டேன். காலேஜ்ல இருக்கக்குள்ள எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். அப்பவே நான் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்பாட்ட சொல்லிட்டு போறேன். இந்த மாரி இதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அப்போ. எக்ஸாம் நடக்கக்குள்ள அப்பா கூட இல்ல. அவரு கூட நான் வந்து உட்காரலன்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி எக்ஸாம் இதோட லாஸ்ட் எக்ஸாம்ப்பா முடிச்சோனே நான் உங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். சொல்லிட்டு போயிட்டு நான் காலேஜ்ல இருக்கக்குள்ளயே வந்து நான் சரி வந்து வீட்டுக்கு வரதுக்கு கார்ல வந்து ஏறுறேன். பார்த்தா அப்பாவோட ஹாஸ்பிட்டல் திங்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு எக்ஸாமே அப்ப எழுதவே முடியல அப்பவே. என்னமோ ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. எங்கேயோ அப்பா எங்கேயோ இல்லையா? வெறும் ஆம்புலன்ஸ் சவுண்டா அப்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு அப்ப. சரி இங்க இருப்பாங்களா? எங்க அப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வந்து பார்த்த உடனே பார்த்தா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்றாங்க. கூட்டு போன உடனே நான் அதோட வீட்டுக்கு அதான் லாஸ்ட்டா நான் அப்பாவ பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அப்பா இறந்து தான் பார்க்குறேன். அந்த ஒரு வார்த்தை தான் கடைசியா நான் சொன்னது. இதுக்கப்புறம் உன் கூடயே நான் வந்து இருக்கிறேன்ப்பா. எக்ஸாம் முடிய போது வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். அதோட முடிஞ்சுச்சு. ஒருவேளை அப்பாக்கு அப்போ சரியான ஒரு சிகிச்சை கிடைச்சு அப்படின்னா இன்னும் எப்படி இருந்திருக்கும் லைஃப் அப்படின்னு? இப்போ நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறோம்ல, இந்த அளவுக்கு நாங்க பேசுறோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அது எதையுமே அப்பா பார்க்கல. வீட்ல யாரோட மேரேஜும் கூட அப்பா பார்க்கல. எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. எல்லாரும் நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க, படிச்சுட்டாங்க. அப்படின்றது எ எ ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவர் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கக்குள்ள அவர் இல்லன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு. அப்பாக்கு அதெல்லாம் ம். தெரியாமலே போயிருச்சு. ஆமா, இன்னைக்கு ஒருவேளை அவர் இருந்திருந்தா அது எல்லாமே ஆமா. அவர் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா, இந்த ஊருக்காரங்க யாருமே இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஆனா இருந்திருந்தாருன்னா, ஐயா ராமதாஸ் ஐயாவும், அன்புமணி ஐயாவும் என்ன என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்கள கொலை பண்ணதே. இருந்திருந்தாங்கன்னா, இன்னும் வார்த்தையால நெறைய பேசி அப்பாவ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அவங்கள ரொம்ப நம்புனாங்கல்ல எங்க அப்பா. அவங்க சொன்ன வார்த்தை எதுவுமே எங்க அப்பாவால ஏத்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. அதனால தான் ஏன்னா ஆல்ரெடி நாங்க விவசாயம் செஞ்சுட்டு இருந்த குடும்பம் தான். விவசாயத்துக்கே மறுபடியும் போறேன் அப்படின்னு சொல்லி கடைசியா எங்க அப்பா கேட்டாங்க. "விவசாயம் பண்ணிடலாமாப்பா? இல்லன்னா வந்து அரசியல்ல இருக்கலாமா? என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு. அவ்வளவு தூரம் மக்களுக்காக போராடின மனுஷன் நான் பேசாம விவசாயமே பார்த்துக்கிறேன். விவசாயமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கடைசியா. ஏன்னா எல்லா மக்களுக்கும் இவங்க சூழ்ச்சி செய்றாங்கன்றதும் தெரிய வந்துச்சு. இவங்களுக்கும் நம்பளுக்காகவும் எந்த நல்லதும் இவர் செஞ்சதில்ல. இவர் நம்மள பயன்படுத்துறாரு அப்படின்றதும் தெரிய வந்துச்சு. அதனால இதுக்கு மேல இந்த ஒரு கட்சியில இப்படி
மானங்கெட்டு இருக்க தேவையில்ல, நம்ம விவசாயமே பண்ணிட்டு போயிடலாம், நம்மளோட தொழில் அதுதானே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அவர் பேசினார். சொன்னப்போ இப்போ வரைக்கும் அதை ஏற்றுக்க முடியல அப்பா இல்லாதது அப்படின்னு. இப்போ அப்பாவோட நினைவுகள் வரும்போது எப்படி உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறீங்க? ரொம்ப அழுவேன். அது யாருமே இவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப பயங்கரமா அழுவேன் நானு. காமிச்சு கூடாது ஆ. யார் முன்னாடியும். எங்க அப்பா கடைசியா போட்ட ஷர்ட்டு அதெல்லாம் வந்து அப்பப்போ போட்டுப்பேன். வீடியோஸ் நெறைய பார்ப்பேன். அப்பாவோட வீடியோஸு, அப்ப இருந்த எங்க கூட இருந்த வீடியோஸ், ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுத்து எடுத்து அடிக்கடி பார்த்துட்டுருப்பேன். அதெல்லாம் பார்த்து ஆசுவாசப்படுத்திக்கிறது அப்படின்றது. ஏன்னா அப்பாவை பற்றி பேசும்போது உங்களுடைய கணவரும் அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு. எல்லாரும் ஒண்ணா வளர்ந்தோம்ல. மாமான்றத தாண்டி அப்பான்ற மாரி தானே அவர் எங்கள வளர்த்தாரு. அவரையும் ரொம்ப உரிமையோட, அவ்வளோ உரிமையோட தான் எங்க அப்பா அவர வளர்த்தாரு. முழுக்க முழுக்க அவங்க தான் வளர்த்தாங்க. கூடயே இருந்து என்ன வேணாலும் நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை அவங்க தான் குடுத்தாங்க. இப்போ யாருக்கு யார் ஆறுதல் சொல்றது உண்டு? இப்போ அப்பாவை பற்றி ஒரு நினைப்புல யாராவது ஒருத்தர் சங்கடப்படும்போது யாரு அதிகமா சங்கடப்படுறது உண்டு? யாரு ஆறுதல் அப்படிலாம் யாருமே இல்ல. ஃபேமிலி ஒட்டு மொத்தமா இத நினைச்சு அழாத நாளே கிடையாது. பாட்டிக்கு இப்போ வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு. திடீர்னு ஏஞ்சி நைட்டு உட்காந்துக்கிட்டு, குரு இங்கேயா இருக்க? இங்க என்ன பண்ற? இங்க என்ன பண்ற? நைட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறாங்கன்னே புரியாது. உங்க அப்பா வெள்ளை சட்டையில வந்து இங்க நின்னான், இங்க ஜன்னல்ல நின்னுட்டு இருந்தான். நீங்க யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி ஏஞ்சி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரியாது கண்ணுக்கு. அடிக்கடி ஏஞ்சி நைட்ல பார்த்தா மிட் நைட்ல ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு இப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. எங்க அத்தையிலேருந்து எல்லாருமே, ஏன்னா ரொம்ப பாசமா அப்பா வந்து தங்கச்சிங்களுக்காக ரொம்ப பாசமா எல்லாமே செஞ்சாங்க. அவங்க தங்கச்சியும் அவங்களுக்காக செய்யாததுன்னு எதுவுமே இல்ல. ஃபினான்ஷியலாவும் இருக்கட்டும், உடல் எப்படி சொல்றது? வேலை செஞ்சு குடுக்கறதாவும் இருக்கட்டும், எங்க அப்பாக்காக இப்ப அவங்க பசங்கள வளர்க்கறதே அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும்ல. அப்பாக்காக எங்க எல்லாரையுமே இத்தன வருஷமா எங்க அத்தை தான் வளர்த்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம. அப்படி இருக்கக்குள்ள, எல்லாருக்குமே அவர் இல்லன்றத ஏத்துக்கவே முடியல. நெனச்சு நெறைய டைம் இப்ப கூட ஊருக்கு போயிட்டு வந்தேன். எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்காங்க. இப்போ நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க பேசுறது உண்டா? ஏன்னா அப்பா அவ்வளோ ஒரு பெரிய சக்தியா இருந்திருக்காரு அப்படிங்கும்போது, அவங்க இன்னைக்கும் கூப்பிட்டு பேசுறது, பழகுறது அந்த மாதிரி. எந்த ஊருக்கு போனாலும் இளைஞரும் இருக்காங்க, வயசானவங்களும் எத்தனையோ பேரு. உங்க அப்பா எங்களுக்காக அவ்ளோ செஞ்சாங்க. நாங்க அழறத தாண்டி அவங்க எத்தனையோ பேர் அழுகுறாங்க. பிறந்த நாளுக்கு வந்த அனைத்து பேருமே வந்து பாட்டிக்கிட்ட கால்ல விழுந்து அழுது சொல்றாங்க. எங்க ஊருக்கு வந்தாங்க, இத பண்ணாங்க, அத பண்ணாங்க, இவ்ளோ செஞ்சிருக்கிறாங்க. அவரு இல்லன்றத ஏத்துக்க முடியல. எங்க வீட்டு ஃபுல்லா அவர் ஃபோட்டோ தான் இருக்கு. சாமி ஃபோட்டோ இருக்கோ இல்லையோ, அவர தான் நாங்க குலதெய்வமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க வீட்ல ஃபோட்டோ மாட்டி வச்சு, அவ்ளோ ஃபீல் பண்றாங்க. எங்க போனாலும் அப்பாவ பத்தி பேசாத ஆளே கிடையாது. இல்ல உங்களுக்கு சிலதெல்லாம் தெரியாத செய்தியா இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தர் சொல்லும்போது, அப்பா இந்த விஷயம் எங்களுக்காக செஞ்சாருன்னு, எதெல்லாம் உங்களுக்கே உண்மையாவே ஆச்சரியமான ஒரு செய்தியா இருந்தது அப்பாவ பத்தி சொல்லும்போது? எல்லா ஊருக்கும் போவாங்கன்றது தெரியும். எல்லா ஊருக்கும் போயி அந்த வயசான மக்களுக்கு காசு உதவிடு அவர் கை காசு போட்டு செய்யறதும், அவங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கி குடுக்குறதும் பெருசா எங்களுக்கு தெரியாது. கட்சி ரீதியா போறாங்க, வராங்க, மீட் பண்றாங்க அவ்வளோதான் தெரியும். அந்தந்த மக்கள் தனிப்பட்ட மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத முதற்கொண்டு அவரு போய் செஞ்சிருக்காருன்னு அங்க அந்த ஊருக்கு போகக்குள்ள எல்லாரும் சொல்லக்குள்ள தான் தெரியுது. இந்த கிராமத்துக்கு இவ்வளோ செஞ்சிருக்காங்க. இந்த கிராமத்துக்கே அவரு தான் வந்து எல்லாமே செஞ்சாங்க. எங்க வீட்டுக்கு நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தப்ப அவரு தான் எங்களுக்கு எல்லாமே உதவி செஞ்சு எங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவரு தான். நெறைய பேர் வந்து பிரச்சனையில வேற வேற ரீதியா எங்க பிரச்சனை போக்குள்ளலாம் ஹோட்டல் வச்சுலாம் எங்க அப்பா குடுத்துருக்காங்க. ஹோட்டல் வச்சு ஓ! அப்பா பொழச்சுக்க ஹோட்டல் சொல்லி வச்சு அந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதன் மூலியமா நல்லபடியா நல்லபடியா வருது எல்லாமே. இப்போ இதெல்லாம் தாண்டி உங்களுடைய பெயர் அப்படின்னு நம்ம பேசும்போது, கொஞ்சம் அது அதிகப்படியா கேள்விப்படாத பெயரா இருக்கு. என்ன காரணம் அது? நான் சொன்ன மாரி 5வதா பிறந்தேன். அப்பாக்கு குழந்தையே இல்லாம பிறந்ததுனால, எங்க அம்மா வந்து 1 இயர் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. விருதாச்சலத்தில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. அங்க உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் வந்து, இந்த மாரி குழந்தை பொறந்தா அந்த விருதாச்சலம் அம்மன்ட்ட கோயில்ல போய் வேண்டிக்கிட்டாங்க. நல்லபடியா குழந்தை பொறந்துருச்சுன்னா, உன் பேரே வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு வராங்க. அதே மாரி நான் நல்லா பொறந்துட்டேன். அதனால அவங்களே அந்த பேர வச்சுட்டாங்க எனக்கு. விருதாம்பிகை அப்படின்னு சொல்லி பேர வச்சுட்டாங்க. அதோட அப்பா அதையும் ஏத்துக்கிட்டாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுதான் வேற எதுவும் பெரிய காரணம் இல்ல. அந்த கோயில்ல வேண்டுனனால அந்த பேரே எனக்கு வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிஜமாவே அப்பா நினைக்கும்போது எவ்வளோலாம் செஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. நிறைவா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்பாவ பத்தி, அப்பாவுடைய கனவு அப்படின்னா இதுதான், இதுக்காக தான் அப்பாவுடைய வாழ்க்கை அப்படின்னா என்ன சொல்லணும்?
அப்பாவோட கனவுன்னு பார்த்தா 25 தியாகிகளுக்கும் மணிமண்டபம் கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி 21 தியாகிகளுக்கு அவங்க மணிமண்டபம் கட்டித்தர சொல்லி கட்டுதுன்னு சொல்லி ஒரு கனவு இருந்துச்சு. அந்த அனைத்து குடும்பத்துக்கும் நல்லபடியாக வாழ வைக்கணும், அவங்க நல்லா இருக்கணுன்ற கனவு இருந்துச்சு. அதே போல் 10.5 அந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு, சமமான இடஒதுக்கீடு கிடைக்கணும்னு சொல்லி அதுதான் ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. அதுக்காக தான் இத்தனை வருஷமாக போராடினாங்க. 10.5 கிடைச்சே தீரணும் அப்படின்றத எப்படியா நம்ம சமுதாய மக்களை வாழ வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் போராடினாங்க. அதுதான் இன்னும் கிடைக்காம இருக்குது. அதுக்காக தான் நாங்களும் எங்கள் அப்பா விட்டுட்டு போன விஷயத்த நாங்கள் எடுத்து நான் அதுக்காக போராடிட்டு இருக்கேன். அது நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்பாவோட கனவுகளுக்காக தொடர்ந்து அந்த போராட்டம் அப்படின்றது. ஆமாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசியிருந்தது. ஏன்னா அப்பா கூட வந்து ரொம்ப சின்ன வயசுல தான் பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வாய்ப்பே குறைவாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நினைவுகளை எடுத்துக்கிட்டு அதை ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய கனவுகளுக்காக போராடுறதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். நிச்சயமா அது எல்லாருக்குமானதா இருக்கும் அப்படின்றத நம்புறோம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MCR Pure Cotton Club, formals and casual shirts.